இந்த அறியாமை என்பது 7 வகையான ஒரு ஸ்டேட்ல இருக்குது, 7 ஸ்டெப்பா இருக்குதுன்றார். அதோட பேர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பீஜம் ஜாக்கிரத், அதாவது ஆரம்ப விழிப்பு நிலை. 2வது ஜாக்கிரத் விழிப்பு நிலை. 3வது மகா ஜாக்கிரத் பெரிய விழிப்பு நிலை. 4வது ஜாக்கிரத் சொப்னா விழிப்பும் கனவு நிலை. 5வது சொப்னா, சொப்னான கனவு நிலை. 6வது சொப்ன ஜாக்கிரத் கனவும் விழிப்பு நிலை. 7வது சுசுப்தி உறக்கம். இந்த மாதிரி ஒரு 7 ஸ்டேட் சொல்றாரு. ஒவ்வொரு உயிருமே நம்ம எல்லாருமே இந்த 7 ஸ்டேட்டை நம்ம அண்டர்கோ பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இந்த அறியாமை இந்த 7 ஸ்டெப்பா இருக்குது. இது அப்பப்ப ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒவ்வொரு ஸ்டேட்ல நம்ம இருக்கிறோமே தவிர இந்த இக்னரன்ஸ்குள்ளதான் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். இது என்னங்கிறத நம்ம ஒவ்வொன்னா பார்ப்போம். பீஜம் ஜாக்கிரத் அப்படின்னா என்னன்னா, இந்த உயிர் உருவாவதற்கு ஆரம்பமாக எந்த ஒரு நிலை இருந்ததோ அந்த நிலையத்தான் பீஜம் ஜாக்கிரத்துன்னு நீங்க சொல்றாரு. எப்படி ஒரு பிரம்மம் இருக்கிறது, அந்த பிரம்மத்தை ஒரு எக்ஸாம்பிளா பார்த்தோம்னா ஒரு கடல் இருக்கிறது, நிசப்தமா அமைதியா இருக்குது. அந்த கடல்ல ஒரு அலை உருவாகிறது. அந்த அலை உருவாகவே அந்த அலை போய்கிட்டே இருக்கும்போது அதுல இருந்து ஒரு சில நீர் குமிழிகள் தனியாக தான் தனி என்று நாம் நினைத்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இந்த பிரம்மம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரம்மாண்டத்துல அந்த பிரம்மத்திலிருந்து வெளிப்பட்ட இந்த சத்துல இருந்து வெளிப்பட்ட இந்த சித்து தன்னை தனியாக எப்பொழுது நினைக்குதோ அப்ப மனம் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அந்த மனம் உருவாகிற அந்த ஸ்டேட்டை தான் பீஜ ஜாக்கிரத் அப்படின்னு சொல்ல வராங்க. 2வது ஜாக்கிரத். ஜாக்கிரத்துங்கிறது என்னன்னா விழிப்பு நிலை. நம்ம இருக்கக்கூடிய இந்த விழிப்பு நிலை தான். இந்த விழிப்பு நிலைக்கு எது காரணம்னா, நான் என்ற அந்த அகங்கார உணர்வும் இந்த உலகமும். அப்ப அந்த நான் என்ற அந்த அகங்கார உணர்வும் இந்த உலகமும் உருவாகுவதற்கு ஆரம்பமா எந்த ஸ்டேட் இருக்குதோ அந்த ஸ்டேட் தான் ஜாக்கிரத்துன்னு சொல்றாங்க. மகா ஜாக்கிரத்துன்னு ஒரு ஸ்டேட் சொல்றாங்க. அது பெரிய விழிப்பு நிலை. அது வேற ஒண்ணும் இல்லை. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, நீங்க என்ன பாக்குறீங்க, இந்த உலகம் பாக்குறீங்க, இதெல்லாம் நிஜம்னு நினைச்சிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, இந்த ஸ்டேட்டுக்கு பேரு தான் ஜாக்கிரத்துன்னு ஒண்ணு சொல்றாங்க. அதுக்கடுத்து ஜாக்கிரத் சொப்னா என்ற ஒரு நிலை சொல்கிறார்கள். அது என்னன்னா விழிப்பும் கனவும். நாம இந்த விழிப்பு ஸ்டேட்லயே இருந்துட்டு சில நேரத்துல உட்காந்துட்டு யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். மனசுல ஏதாவது கற்பனை பண்ண ஆரம்பிச்சிருவோம். பகல் கனவுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அந்த பகல் கனவுங்கிற அந்த ஸ்டேட்டுக்கு தான் உட்காந்து இந்த இடத்துல இருப்போம். ஆனா நாம இங்க இருக்க மாட்டோம். நம்ம மனசு எதையோ ஒரு கற்பனை பண்ணிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு சிந்தனையில இருக்கும், இல்ல வேற ஏதோ ஒரு இடத்துல நம்ம இருந்துகிட்டு இருப்போம். அந்த இதுக்கு தான் ஜாக்கிரத் ஸ்வப்ன, அதாவது விழிப்பு நிலையிலே இருந்து கனவு காண்பது. 5வது என்னன்னா ஸ்வப்னா ஸ்டேட். அது நம்ம தூக்கத்துக்கு முன்னாடி நமக்கு ஒரு கனவு ஏற்படுது இல்ல, இந்த உடம்பு மறந்து போய் நம்ம வேற ஒரு கனவுல இருக்கிறோம்ல, அந்த ஸ்டேட்டுக்கு தான் கனவு ஸ்வப்னா என்று சொல்வது. இன்னொன்று என்னன்னா ஸ்வப்னா ஜாக்கிரத். ஆழமா ஒரு கனவு, ரொம்ப ஒரு டீப்பான ஒரு கனவுல இருக்கிறீங்க, அது கனவுனே தெரியாது உங்களுக்கு. நிஜமா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கும் போது அந்த கனவுல நீங்க அங்க இருக்கக்கூடிய நீங்க நான்ற ஒரு உணர்வுல தான் அங்க வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. புரியுதுங்களா? நீங்க ஒவ்வொரு நாள் நைட்டு கனவு காணும்போது ரொம்ப சீரியஸான சில கனவுலாம் வரும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியும், நான்ற அந்த உணர்வோட அங்க வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அப்ப நமக்கு இருக்கக்கூடிய உணர்வை தான் ஸ்வப்ன ஜாக்கிரத்துன்னு சொல்றாங்க. கனவுலே இருக்கக்கூடிய ஒரு விழிப்பு நிலை. அதுக்கடுத்து சுசுப்தி. சுசுப்திங்கிறது உறக்க நிலை. இந்த உறக்க நிலைன்னா நம்ம எல்லாருமே தெரியும்ல, ஆழ்ந்து ஒரு உறக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நிலை தான் அது. அங்க அறியாமை மட்டும்தான் இருக்குது, எதுவுமே கிடையாது. மனம் அங்க இயங்கிறது கிடையாது, புத்தி இயங்கிறது கிடையாது. ஒரு டார்க்னஸ் மாதிரி நாம எங்க இருக்கிறோன்னே தெரியாத ஒரு ஸ்டேட்ல இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி அறியாமையோட 7 நிலைகள் இருக்கின்றது. இந்த 7 ஸ்டேட்ல நம்ம எவ்ரிடே நம்ம அண்டர்கோ பண்ணிட்டு போறோம். ஒவ்வொரு நாளும் தூக்கத்துக்கு போறோம், ஒவ்வொரு நாள் கனவுக்கு போறோம், ஒவ்வொரு நாளும் கனவுக்குள்ளேயே நான் தான் கனவு காண்றேங்கிற அந்த உணர்வு அதுக்குள்ள இருக்குல்ல, அந்த உணர்வுக்குள்ள போறோம். இந்த விழிப்பு நிலைக்கு வரோம், இந்த விழிப்பு நிலைக்குள்ளேயே ஒரு கனவு காண்றோம். நம்ம தூக்கத்துல இருந்து இந்த விழிப்பு நிலை வர்றதுக்கு முன்னாடி என்ன இருக்குதோ அதுதான் ஜாக்கிரத் ஸ்டேட்டுன்னு நம்ம சொல்லியிருக்கோம், மகா ஜாக்கிரத்துன்னு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் தொடர்ந்து நம்ம எவ்ரிடே மட்டும் இல்லாமல் இந்த பிறப்பு பல பிறப்புகளாக இந்த அறியாமையில் உழண்டு கொண்டு வருகிறோம் என்பதைத்தான் இங்க வசிஷ்டர் ரொம்ப தெளிவா ராமருக்கு எடுத்து சொல்றாரு. இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய இந்த அறியாமையில மாட்டிக்கொள்ளாத ராமா, நீ அறிவிலியாக இருக்காதே, நீ ஒரு புத்திசாலியான ஆளு, நீ இந்த அறியாமையில மாட்டிக்காத, மனசோட வாசனையில மாட்டிக்காத, மனதோட வாசனைகளை எல்லாம் நீக்கி நீ முக்தனா வாழ வேண்டும், அதுதான் உன்னுடைய ஸ்டேட்டு. நீ பிரம்மமா வாழ வேண்டும், ஆன்மாவாக வாழ வேண்டுமே தவிர இந்த அறியாமைக்குள் மாட்டிக்கொள்ளாதே அப்படின்னு ரொம்ப தெளிவா அவருக்கு அட்வைஸ் பண்றாரு. நல்லது.